Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐகானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அத என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டா மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி இருக்கிறது கோவில்பட்டியை சேர்ந்த ஐயப்பன் அப்படிங்கிறவர் தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. இந்த சம்பவம் அவருக்கு நடக்கக்கூடிய காலகட்டம் 2005 தாங்க இந்த சம்பவம் அவருக்கு நடந்திருக்குது. அப்படி அவருடைய லைஃப்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்த்துடலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஐயப்பன் அவருடைய அப்பா அம்மா ஒரு அக்கா இருக்கிறாங்க, ஒரு தங்கையும் இருக்கிறாங்க. அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க திருநெல்வேலி மாவட்டத்துல. இவங்க ஒரு கூட்டு குடும்பமா ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையை வாழ்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய ஐயப்பன் இருக்கிறார் இல்லையா, அவர் ஒரு ஆட்டோ டிரைவருங்க. அவர் சொந்தமா ஆட்டோ வச்சுதான் ஓட்டிட்டு இருக்கிறாரு. அவருடைய லைஃப்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவில்பட்டி டு திருநெல்வேலி, அதாவது திருநெல்வேலி பைபாஸ் ரோடு, அதாவது பெரிய ரோடு, அந்த டைம்ல இருந்த மெயின் ரோடு சாலை சீரமைப்பு பணிகள் நடந்துட்டு இருந்ததுனால அந்த இடத்துல அந்த ரோட பிளாக் பண்ணி இருக்கிறாங்க. அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, சாதாரணமா நம்ம திருநெல்வேலி டு கோவில்பட்டி அப்படின்னு சொன்னாலே கங்கை கொண்டான் ரோட தான் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரோடு வேலை நடந்துட்டு இருந்ததுனால இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, நிறைய ரோடுகள் பிரிச்சு விட்டுருக்காங்க. அதுலயும் மெயினா சொல்ல போனா சில ரோடுகளை பத்தி பேசி இருக்கிறாரு. சீவலப்பேரி ஒட்டப்பிடாரம் அப்படிங்கிற ஒரு ரோடு இருக்குங்க, அந்த வழியாட்டும் கோவில்பட்டி போயிடலாம். அடுத்தது இன்னும் ஒரு ரோடு இருக்குது. அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமையன்பட்டி, தேவர்குளம், அதுக்கு பிறகு கழுகுமலை, நல்லையன்புதூர், அதன் பிறகு கோவில்பட்டிங்க. இந்த வழியை தான் நம்மளுடைய ஐயப்பன் சூஸ் பண்ணி அவருடைய ஆட்டோவை எடுக்கிறாரு. என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நான் முதல்ல சொல்லிடுறேன். அதாவது திருநெல்வேலியில கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்க அக்காவை. அவங்க அக்காவுக்கு 2வது பிரசவம், அதாவது ஜிஹெச்ல நடந்துகிட்டு இருக்குது. அந்த டைம், அதாவது கிட்டத்தட்ட நள்ளிரவு ஒரு 11 மணிக்கு இவருக்கு கால் வருது. இவர் ரிலையன்ஸ் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு ஐயப்பன். அப்படி அந்த நள்ளிரவு வந்த காலை அட்டன் பண்றாரு. அட்டன் பண்ணும்போது, இந்த மாதிரி உன்னுடைய அக்காவுக்கு பிரசவம் ஆயிருக்குப்பா, சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆபரேஷன் தியேட்டர்ல வச்சிருக்கிறதா சொல்லி நம்மளுடைய ஐயப்பனை கூப்பிடுறாங்க. நம்ம போற வழியிலே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் அவருக்கும் வருது. என்ன அப்படின்னா, ஐயப்பன் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு ஒரு சவாரி எடுத்து கொண்டு விடுறாரு. அப்ப மணி கரெக்டா 11:15 ஆகுதுங்க. அப்படி அந்த சவாரியை எடுத்து விட்டுக்கிட்டு, சரி நம்ம இந்த ரூட்டை பிடிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அப்படி வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லாண்டின் புதூர் அப்படிங்கிற வழிக்கு வர்றாரு. அந்த வழியில இருந்து தாங்க இந்த வழி போகணும், அதாவது திருநெல்வேலியை பார்த்து போகணும். அப்படி வர்றாரு. அதுக்கு அடுத்த ஸ்டாப்பாக, அதாவது அடுத்த ஊராட்டு சொல்லப்படக்கூடிய இடம் கழுகுமலை அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அப்படி அந்த ரூட்ல வந்துகிட்டே இருக்கிறாருங்க. அப்படி வரும்போது இந்த கழுகுமலை, அந்த நையாண்டிபுரம் அப்படிங்கிற அந்த இடைப்பட்ட பகுதியில தாங்க ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு ஊர் ஒண்ணு அந்த பக்கம் இருக்குங்க. அந்த ஊர்ல கிட்டத்தட்ட ஒரு 5 பெண்கள் வேலை பார்த்துட்டு, அதாவது இந்த கொத்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு பஸ்ஸே கிடைக்கல. அதாவது திருநெல்வேலி பக்கம் போகணுங்க. அவங்களுக்கு பஸ் கிடைக்கல. ரொம்ப லேட் ஆகுது. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த நேரத்துக்கு நம்மளுடைய ஐயப்பன் ஆட்டோவும் அந்த இடத்துக்கு சேருதுங்க. அப்படி ஐயப்பனுடைய ஆட்டோவை பார்த்தோன்னா கையை போட்டு நிப்பாட்டிடுறாங்க. தம்பி, எங்களை இந்த மாதிரி அந்த இடம் வரைக்கும் கொண்டு விட்டுருப்பா, கொஞ்சம் இதாகி போச்சு, அதாவது பஸ் கிடைக்கல அப்படிங்கறது மாதிரி எல்லாம் அந்த பெண்கள் சொன்ன உடனே, சரி நம்மளும் ஃப்ரீயா தானே போறோம், போற வழியில ஆளுக்கு 5 ரூபா வாங்கி ஒரு சவாரி மாதிரி ஓட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துடைய முழு ரேட்டை சொல்லி அதுலயும் பாதி ரேட்டை கேட்டு அதையும் சரின்னு சொல்லிடுறாங்க. அவங்க, நாங்க தந்துடுறோம்ப்பா, எங்களை கொண்டு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஐயப்பனுக்கிட்ட சொல்ல, ஐயப்பனும் சரின்னு சொல்லிக்கிட்டு இந்த பெண்கள் 5 பேரையும் வண்டியில ஏத்துறாருங்க. அப்படி வண்டியில ஏத்தி கழுகுமலை அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வந்துடுறாரு. மணி ஒரு 11:50 இருக்குங்க அந்த நேரம். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த வண்டி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு இவருடைய ஃப்ரண்ட் வீல் லைட்டா ஒரு ஆட்டம் கொடுக்குதுங்க. என்னடா வண்டி திடீர்னு ஆடுதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா,
வண்டியை நிப்பாட்டுறாருங்க. அப்படி நிப்பாட்டக்கூடிய இடம் வந்து ஒரு ஸ்ட்ரீட் லைட் கூட இல்லைங்க. பயங்கரமான ஒரு இருட்டான காட்டமைப்பான ஒரு பகுதியா இருக்குங்க. அதை பார்த்த உடனே ஐயோ இந்த இடத்துல நிப்பாட்டி இருக்கிறமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவருடைய கையில வந்து எந்த எமர்ஜென்சி லைட்டும் இல்ல. ஏன்னா அந்த அவங்க வச்சிருக்கக்கூடிய இந்த மொபைல்ல வந்து அந்த மாதிரி டார்ச் லைட் எல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாரு. நெருப்பு பொட்டி கையில வச்சிருக்கிறாருங்க. பக்கத்துல இருந்து கொஞ்சம் போல அந்த விறகு அந்த இந்த மாதிரி எல்லாம் எடுத்துருக்காரு. இந்த கருவேல காட்டுல உள்ள விறகு எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து பத்த வச்சு பாக்குறாருங்க. அப்படி பத்த வச்சு பார்க்கும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வண்டியுடைய டயர் வந்து பஞ்சர் ஆயிருக்குங்க. அப்படி அந்த வண்டியுடைய டயர் பஞ்சர் ஆயிருக்கிறதுனால அது ஒரு முள்ளு குத்தி தாங்க பஞ்சர் ஆயிருக்குது. அதையும் பாக்குறாரு. ஐயோ இவ்வளவு பெரிய முள்ளு அடிச்சிருக்குதே என்ன பண்றது அப்படின்னு. ஏன்னா வண்டியுடைய அந்த டைம்ல வந்து இந்த டியூப்லெக்ஸ் டயர் எல்லாம் வரலன்னு நினைக்கிறேன். அதனால அந்த மாதிரி பஞ்சர் ஆச்சுதுன்னா வண்டியெல்லாம் எடுக்க மாட்டாங்க, அதுலயே விட்டுருவாங்க. அப்படி விட்டுக்கிட்டு அக்கா இந்த மாதிரி பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு உள்ள இருக்கக்கூடிய அந்த 5 பெண்கள் கிட்டையும் சொல்றாருங்க நம்மளுடைய ஐயப்பன் சொன்ன உடனே சரிப்பா ஸ்டெப்னி இருந்தா எடுத்து மாத்துப்பா அப்படிங்கறது மாதிரி அந்த பெண்கள் சொல்றாங்க. இவருடைய வண்டியில ஸ்டெப்னியும் இருக்குதுங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா சரி அந்த போல்டு நட்டெல்லாம் கலத்தணும் பாத்தீங்களா, வண்டியுடைய டயர்ல இருக்கக்கூடிய நட்டுகள் எல்லாம் கலத்த ஆரம்பிக்கிறாரு. அதுல எல்லா நட்டுகளும் கலந்துருது. ஒரே ஒரு நட்டு மட்டும் கலரவே இல்லைங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆட்டோவுடைய ஃப்ரண்ட் டயரை கலத்தணும் அப்படின்னா ஒரு கல்லை வச்சு அந்த ஆட்டோவை ஃப்ரண்ட தூக்கணுங்க. அதனால வண்டிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த 5 பெண்களையும் வெளியே அப்படி நிப்பாட்டி வச்சிருக்கிறாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு இந்த ஆட்டோவை தூக்கணும், ஆனா பக்கத்துல ஏதாவது கல்லு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாருங்க. ஆனா ரொம்ப இருட்டா இருக்கிறதுனால இவங்க அதுல எரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கொல்லிக்கம்பு சொல்லுவோம் இல்லையா, அதை எடுத்துட்டு போய் தாங்க அந்த பெண்கள் எல்லாம் தேடுறாங்க. கூட ஏதாவது கல்லு கிடைக்குமா, ஆட்டோவை தூக்கி விட்டுக்கிட்டு அந்த டயரை கலத்தி மாத்திரலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் பிளானோட தாங்க பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த விளையாட்டு ஒரு வண்டி கூட வரலைங்க. ரொம்பவே வருத்தப்படுறாரு. இந்த யாராவது வந்தா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா ஆம்பளைகள், இங்க இருக்க எல்லாம் பெண்கள் தான். ஆனா இவங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே கல்லு மண்ணு சுமக்கக்கூடியவங்க. அவங்க அதனால சொல்றாங்க தம்பி பாத்துக்கலாம்ப்பா, ஏதாவது ஒரு கல் எடுத்து வைக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தேடுறாங்க. அந்த நேரத்துக்கு அந்த ரோட்டாங்கரையை விட்டு கொஞ்சம் கூட உள்ள தள்ளின்னு சொல்றாங்க. ஒரு 10 அடி தள்ளி அந்த ரோட்டாங்கரையை விட்டு ஒரு 10 அடி தள்ளி ஒரு கல் ஒண்ணு இருக்கிறதா பாக்குறாங்க. சரி இந்த கல்லு என்ன ஒரு கல் இருக்குதுப்பா, அதுக்கு முந்தின நாள் தான் மழை பெய்து இருக்குது, அதனால கொஞ்சம் ஃப்ரீயா தாப்பா இருக்கும், மண்ணோட சேர்ந்து இருக்குது, நம்ம அதை புடுங்கிதான் எடுக்கணும், வாப்பா வந்து எடுப்போம் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுடைய ஐயப்பன் மற்றும் அங்க இருக்கக்கூடிய 5 பெண்கள்ல 2 பெண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இவருக்கு கூட சேர்ந்து சப்போர்ட் பண்றாங்க. அந்த கல்லை அப்படியே புடுங்கி கையிலையும் எடுத்துடுறாங்க. எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஆட்டோவை தூக்கி அந்த கல்லுக மேல வச்சுக்கிட்டு அந்த ஒரு போல்டு நட்டை கலத்தவே முடியலைங்க. ரொம்ப கஷ்டப்படுறாரு, என்னெல்லாமோ பண்ணி பாக்குறாரு, அந்த ஒரு நட்டு மட்டும் கலர மாட்டேங்குது. இது ஏன் இப்படி எல்லாம் பண்ணுதுங்கிற மாதிரி அவருக்கு யோசனை ஓடிட்டே இருக்குது. என்னப்பா ஆச்சு, முடிஞ்சான்னு கேட்கும்போது திடீர்னு அந்த இடத்துல, அதாவது அவங்க நிக்கக்கூடிய அந்த இருட்டான அந்த இடத்துக்குள்ள இந்த கொல்லிக்கட்டை எரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. அவங்க வந்து அந்த நெருப்பை வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி போட்டுக்கிட்டே இருக்க அந்த கொல்லிக்கட்டை எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஆனா அந்த இடத்துல ஒரு மயான அமைதி ஏற்படுதுங்க. அவ்வளவு நேரம் அந்த கல்லை பிடுங்கிறது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த கல்லை பிடுங்கின பிறகுதாங்க இந்த மயான அமைதியா இருக்குது. என்ன அப்படின்னா அந்த காக்கா குருவி இந்த சத்தங்கள்லாம் முதல்ல கேட்டுட்டே இருந்தது. இந்த குருவியுடைய சத்தம், சில்வண்டுடைய சத்தம்லாம் நன்றாக கேட்டுட்டு இருந்த இடம் டக்குன்னு அப்படியே டவுன் ஆயிருதுங்க. டவுன் ஆனது மட்டும் இல்ல, அந்த இடமே கொஞ்சம் அமானுஷ்ய தோற்றத்தோட இருக்கிறத இவரும் பாக்குறாரு. சரி அவங்க அதை பெருசா எடுத்துக்கல, 5 பெண்கள் நிக்கிறாங்க, ஒண்ணு இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க. ஆனா என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டயரை வசமா கலத்திடுறாருங்க. ஆட்டோவுடைய அந்த மின் டயரையும் கலத்திடுறாரு. கஷ்டப்பட்டு எப்படி இல்லாம கலத்திடுறாரு. கலத்தின பிறகு அந்த டயரை எடுத்த பிறகு இந்த கல்லை உள்ள வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த கல்லை பாக்குறாரு. அந்த நெருப்பு வெளிச்சத்துல அந்த கல்லுடைய அடிப்பாகம், அதாவது அந்த மண்ணுல புதைச்சு வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த பாகம் வந்து பயங்கரமா சிகப்பு கலர்ல தெரியுதுங்க. இவர் என்னடா இது சிகப்பு கலர்ல தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த கல்லுல அப்படி கைய வைக்கிறாருங்க. அப்படி கைய வைக்கும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கல்லுல இருக்கிறது ரத்தம், அதாவது சுத்தமான பிளட் இருக்குது. அதை அப்படியே எடுத்து பார்த்து அப்படியே மோந்து பாக்குறாரு. அப்படி மோந்து பார்க்கும்போது அங்க தெரியுது ரத்தம். அப்ப என்ன அப்படின்னா இந்த கல்லை தூக்குன யாருக்காவது கையில அடிபட்டு இருக்கணும், அந்த ரத்தம் தான் இந்த கல்லுல இருக்குது. அக்கா உங்க கையெல்லாம் பாருங்க, செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய ஐயப்பன் எடுத்து சொல்றாரு. ஆனா அந்த இடத்துல எல்லாரும் கைய பாக்குறாங்க, அவங்க கைகள்ல எந்த அடியும் படல. தம்பி உன் கைய முதல்ல செக் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லும்போது இவருடைய கையையும் செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும்போது இவருக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்கிராட்ச் மாதிரி தாங்க இருக்குது, கையில ஒரு பாகத்துல அப்படி பட்டிருக்குது. ஆனா அதுல இருந்து இவ்வளவு ரத்தம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கறது அவருக்கும் தெரியும். ஏன்னா அதுல ரத்தமே வரல, ஒரு சின்ன கோடு மாதிரி தான் இருக்குது. எனக்கு ஒரு சின்ன அடிபட்டு இருக்குது, ஆனா ரத்தம் வெளியே வரல, ஆனா இதுல ஏகப்பட்ட ரத்தமா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிட்ட வந்து அந்த பெண்கள் எல்லாருமே அந்த நெருப்பு கட்டை, அந்த கொல்லிக்கட்டை இருக்குது இல்லையா, அதை எடுத்து பக்கத்திலே வச்சு பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது கூட என்ன அப்படின்னா அவங்களுக்கு அது ரத்தமா
தான் தெரியுது. கொஞ்ச நேரத்துல அந்த இடத்தை சுற்றியே இந்த ரத்த வாடை வீச ஆரம்பிக்குதுங்க. இவங்களுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க. என்ன அப்படின்னா யாருக்கும் பெரிய அளவில் அடிப்படல. அதாவது அங்க இருக்கக்கூடிய 5 பெண்களுக்கும் எந்த அடியும் படல. இந்த பையனுக்கு மட்டும்தான் எள்ளு போல அடிபட்டு இருக்குது. இது எப்படி இந்த தூரம் ரத்தம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படிங்கறது மாதிரி அந்த பெண்களும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அந்த இடம் அப்படியே அமைதியாச்சுது பாத்தீங்களா. அந்த அமைதி இன்னியும் கொஞ்சம் கூட அமைதியாகி என்ன ஆகுதுன்னா இவங்க காதுல ஒயின்னு ஒரு சத்தம் கேக்குதுங்க. இந்த சத்தம் அந்த இடத்துல அவங்களுக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்க வைக்குது. திடீர்னு ஒரு குளிர்ந்த காற்றடிக்க ஆரம்பிக்குது. இப்படி எல்லாம் அந்த இடத்துல கொஞ்சம் அமானுஷ்யம் அதிகரிக்க ஆரம்பிக்குதுங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஐயப்பன் எதையோ யோசிச்சுக்கிட்டே ஸ்டெப்னி டயரை மாற்றுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறாரு. அந்த ஸ்டெப்னி டயரை தூக்கி மாட்டவும் செய்யறாருங்க. அந்த நேரத்துக்கு தாங்க ஒரு அதிபயங்கரமான ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்குது. என்ன அப்படின்னா 5 பெண்கள்ல ஒரு பெண் வந்து பயங்கரமா கத்துறாங்க. கத்திக்கிட்டு அப்படியே காதை புடிச்சிட்டு மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. ஐயோ எந்திரிமான்னு சொல்லிக்கிட்டு அந்த கூட இருக்கக்கூடிய 4 பேரும் எழுப்ப பாக்குறாங்க. ஆட்டோல தண்ணி இருக்குது, எடுத்து முகத்துல தெளிச்சு எழுப்பவும் செய்யறாங்க. என்னமாச்சு ஏமா கத்துன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என் முன்னால ஒரு உருவத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பெண் சொல்றாங்க. என்ன அப்படின்னா அந்த உருவம் வந்து கருகருன்னு பற்கள் நீண்டபடி ரொம்ப விசித்திரமா கொடூரமா இருந்துச்சு அப்படிங்கறது மாதிரி அந்த பெண் அழுதுகிட்டே சொல்றாங்க. இதை கேட்டவுடனே இங்க நாங்களும் கூட தானமா நிக்கோம், எங்க கண்ணுக்கு ஒண்ணும் தெரியலையே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கவே, அதாவது இவங்க 4 பேர் அந்த பெண்ணை நடுவுல வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்படி சுத்தி நின்று பேசிட்டு நிக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய பின் சைட்ல யாரோ பொலீர்னு அடிக்கக்கூடிய ஒரு சத்தங்க. அப்படி அந்த பொலீர்னு அடிக்கக்கூடிய சத்தம் கேட்ட உடனே ஐயோன்னு சொல்லிட்டு அந்த பெண் பின்னால கை வைக்கிறாங்க, முதுகுல கை வைக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது 3 விரலுடைய அந்த நகைக்கீரல் இருக்கு பாத்தீங்களா, அது அவங்க முதுகுல அப்படியே விழுந்துருது. இது என்னதுன்னே தெரியலையே, ஆண்டவா சீக்கிரம் வண்டி எடுப்பா அப்படிங்கறது மாதிரி ஐயப்பனு கிட்ட சொல்றாங்க. ஐயப்பன் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஆட்டோவோட அந்த ஃப்ரண்ட்ல உள்ள டயரை வந்து கலத்தினார் இல்லையா, 3 நட்டை மாட்டிடுறாரு. ஒரே ஒரு நட்டை மாட்ட முடியல. ஏன் அப்படின்னா இவர் அந்த நட்டை வந்து ரொம்ப அடிச்சு உடைச்சு தாங்க அதை எடுத்திருக்கிறாரு. சரி இந்த 3 நட்டை வச்சு எப்படியாவது இங்க இருந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வண்டியை இறக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய நேரத்துல தான் இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்குது. அவரு வண்டியை தூக்குங்க கொஞ்சம், இல்லைன்னா கல்லை எடுங்க, நான் வந்து வண்டியை தூக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த பெண்கள் கல்லை எடுக்கிறாங்க. ஐயப்பன் வந்து வண்டியை தூக்குறாரு. அப்படி தூக்கிட்டு அந்த கல்லையும் வெளியே எடுத்துடுறாங்க. கல்லை வெளியே எடுத்துட்டு பார்க்கும்போது அந்த கல்லு ஃபுல்லாவே ரத்தமா இருக்குங்க. அரண்டு போயிடுறாங்க. என்னடா இது திடீர்னு இந்த கல்ல இருந்து இவ்வளவு ரத்தம் வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த கல்லை எடுத்த இடத்துல வச்சிருவோம், நமக்கு வேற பிரச்சனை எதுவும் வந்துட போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க எடுத்தாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு கல்லை தூக்கிட்டு போகும்போது என்ன ஆச்சுது அப்படின்னா கல் அவ்வளவு பிளட் ஆட்டு இருக்கிறதுனால கையில இருந்து சில்பாய் அந்த கூட்டத்துல இருந்த இன்னொரு பெண்ணுடைய காலில் விழுந்துருதுங்க. அவங்க ஐயோன்னு அடுத்தது கத்த அந்த இடத்துல எல்லாருமே நல்ல பயப்பட. ஏன் அப்படின்னா அந்த விளையாட்டு ஒரு வண்டி கூட வரலைங்க. ஒரு லாரியோ ஒரு டிம்போவோ ஒரு பஸ்ஸோ எதுவுமே இல்லை. ரொம்ப இருட்டா இருக்கக்கூடிய அந்த இடங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மறுபடியும் அந்த பெண்ணை தூக்கிட்டு வந்து ஆட்டோல உட்கார வச்சுக்கிட்டு மறுபடியும் இந்த கல் அதே இடத்துல வச்சிரும் சொல்லிட்டு போகும்போது அங்க அவங்க பார்த்ததுதாங்க ஒரு அதிபயங்கரமான சம்பவம். என்ன அப்படின்னா அங்க நின்ன 2 பேர்ல ஒரு பெண் வந்து மயக்க நிலைமையில இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள வந்து இந்த கல்லு தூக்கிறதுக்கு வர சொல்லல. 2வது ஒரு பெண் அடிபட்டாங்க இல்லையா, அது 2 பேரையுமே ஆட்டோக்குள்ள இருத்திடுறாங்க. மிச்சம் இருக்கிற 3 பெண்கள் நம்மளுடைய ஐயப்பன் தான். ஐயப்பன் ஓடி போறாருங்க. ஓடி போய் அந்த இடத்துல அந்த கல்லை தூக்கும் போதுதான் அடுத்த ஒரு விஷயத்த பாக்குறாங்க. என்ன அப்படின்னா அந்த கல்லு வச்சிருந்த இடத்துல கருன்னு ஒரு உருவம் நிக்குதுங்க. அது எப்படி அவங்களுக்கு தெரியுது அப்படின்னா இவங்க நெருப்பு போட்டு வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த நெருப்புடைய வெளிச்சம் பட்டு தாங்க தெரியுது. தனியா தெரியுது கருன்னு. இத பார்த்தவொன்னு அந்த கல்லை அதுல போட்டுக்கிட்டு எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆட்டோவை பார்த்துட்டு தம்பி சீக்கிரம் வண்டி எடு, எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கத்தி அழகே ஆரம்பிச்சிடுறாங்க இந்த பின்னால இருந்த பெண்கள்லாம். சீக்கிரம் வண்டி எடுப்பா, இது ரொம்ப மோசமான ஏரியா போல இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வண்டி எடுக்கிறாரு. வண்டி ஸ்டார்ட் ஆகுறீங்க. அரண்டு போயிடுறாரு. என்னடா வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, இவ்வளவு நேரம் நல்லா ஓடி வந்த வண்டி ஏன் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த கரும் உருவம் இருக்கு பாத்தீங்களா, அவருடைய அந்த வண்டியுடைய லைட் வெளிச்சத்துல தெரியுதுங்க. அதாவது வண்டியுடைய டாப்ல வந்து அவர் நிறைய லைட் எல்லாம் செட் பண்ணி இருக்கிறாரு. அந்த டாப் லைட் வெளிச்சத்துல தெரியுதுங்க. அந்த உருவம் மெல்ல மெல்ல நடந்து இவங்களை நோக்கி வருதுங்க. அரண்டு போயிடுறாங்க. ஆனா அந்த இடத்துல நம்மளுடைய ஐயப்பன் என்ன அப்படின்னா ஐயப்ப சாமியுடைய ஒரு தீவிர பக்தனுங்க. அந்த இடத்துல ஐயப்பா ஐயப்பா ஐயப்பான்னு சொல்லிக்கிட்டு கத்தவே ஆரம்பிச்சிட்டாருங்க. இந்த ஐயப்பா ஐயப்பாங்கிற வார்த்தையை சொல்ல சொல்ல அந்த உருவம் ஒரு பயங்கரமான ஒரு குரலை எழுப்பி இருக்குங்க. அந்த குரல் வந்து அவங்க காதுல கீன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா,
அந்த சவுண்டையே கிழிச்சுக்கிட்டு உள்ள வந்திருக்குங்க. அந்த மாதிரியான ஒரு சத்தத்தை அந்த உருவம் எழுப்பிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய காட்டு பகுதியை நோக்கி சரட்டுன்னு போயிருதுங்க. அப்படி சரட்டுன்னு போகும்போது கூட அவங்களுக்கு அந்த சத்தம் கேட்டிருக்குது. என்ன அப்படின்னா, அது கருவேல காடு அப்படிங்கறதுனால உள்ள இந்த சருகுகள்லாம் நிறைய இருக்கும். அந்த சருகுக்குள்ளாடி யாரோ ஓடுற மாதிரி அந்த சத்தம் கேட்குதுங்க. சரி, அதுங்கிறது போயிடுச்சு, நம்ம வண்டி அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம்னு சொல்லிட்டு மறுபடியும் ஐயப்பா ஐயப்பான்னு சொல்லிட்டு தாங்க அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது வண்டி ஸ்டார்ட் ஆயிருது. அங்க இருந்து வண்டியை எடுத்துடுறாருங்க. வண்டியை எடுத்துக்கிட்டு இவரும் விருட்டா வந்துகிட்டே இருக்கிறாரு. அப்படி வந்துகிட்டே இருக்கும்போது என்ன அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு ஊர் ஒண்ணு வருதுங்க பக்கத்துல. அந்த ஊருகிட்ட வரும்போது அங்க இந்த கருப்பசாமி மற்றும் ஐயனாருடைய சிலை அங்க இருக்குதுங்க. சரி, நம்ம அந்த கோயிலுக்குள்ள போயிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த 5 பெண்களும் இறங்குறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஐயப்பனும் இறங்கி அந்த இடத்துல லைட் வெளிச்சம்லாம் இருக்குது. ஒரு சின்ன ஊர் மாதிரி தாங்க இருந்திருக்கு. சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த கோவிலுக்கும் போயிருக்கிறாங்க. ஆனா அந்த கோவில் லாக் செய்யப்பட்டிருக்குது. வெளியில இந்த தர்மம் எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி 2-3 பேர் வெளியில படுத்திருக்கிறாங்க. அதையும் பாக்குறாரு. பார்த்துக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு வெளியே நின்று சாமியை கும்பிடுறாங்க. அப்படி சாமி கும்பிட்டுட்டு இருக்கும் போதாங்க அடுத்த ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, இந்த கூட்டத்துல ஒரு 5 பெண்கள், அதுலயும் கல்லு ஒரு பெண்ணுடைய காலில் விழுந்தது பாத்தீங்களா, அந்த பெண் என்ன பண்றாங்க அப்படின்னா, விருட்டுன்னு அந்த ஊருக்குள்ளாடி ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது அவங்க கையில வச்சிருந்த பொருளெல்லாம் அங்கங்கேயே போட்டுட்டாங்க. போட்டுக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. எம்மா புடிங்கம்மா புடிங்கம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய ஐயப்பன் அங்க நிக்கக்கூடிய அந்த 4 பெண்கள் கிட்டையும் சொல்றாங்க. அந்த 4 பெண்களும் பின்னாலே ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவரும் ஆட்டோவை எடுத்துக்கிட்டு அப்படியே பின்னாலே போக ஆரம்பிக்கிறாரு. அது ஒரு சின்ன அந்த ஊருக்குள்ளாடி போகக்கூடிய வழிதாங்க. அப்படியே போக ஆரம்பிச்சவரு என்ன ஆயிட்டு அப்படின்னா, ஒரு ஆத்தங்கரை மாதிரியான ஒரு பகுதிங்க அந்த இடம். இந்த சைடுல சில வயல்கள்லாம் இருந்துட்டு இருக்குது. அதாவது இந்த விவசாயம் சம்பந்தப்பட்ட நிலங்கள்லாம் இருந்துட்டு இருக்குது. அந்த நேருக்கு அந்த பெண் இறங்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் பின்னால போய் ரொம்ப நேரம் கூப்பிட்டு பாக்குறாங்க. என்ன அப்படின்னா, அதுக்கு மேல அங்க போகவே முடியாது. பயங்கரமான இருட்டுங்க. சரி, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஐயப்பன் என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய 5-6 வீடுகளை டக்குன்னு தட்ட ஆரம்பிக்கிறாரு. ஐயா கொஞ்சம் எந்திரிச்சு வாங்க, ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கதவை தட்டி பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வெளியே வந்துடுறாங்க. என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்றாரு. சொன்னது மட்டும் இல்ல, இப்படி ஒரு பெண் ஓடிட்டாங்க, இந்த மாதிரி இந்த வயக்காடு மாதிரி இருக்கக்கூடிய அந்த விவசாய நிலத்துக்குள்ளாடி ஓடிட்டாங்க, ஒண்ணு பிடிச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சில ஆண்கள்லாம் வந்துடுறாங்க, சில பெண்கள்லாம் வந்துடுறாங்க. டார்ச் லைட் முதல் கொண்டு அவங்க எல்லாமே எடுத்துக்கிட்டு அதே வழிக்கு இவங்களை தேடி வர்றாங்க. அந்த பெண் எந்த பக்கம் ஓடுனாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த பெண் கரெக்டா போயிருக்கக்கூடிய இடம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊருடைய சுடுகாடுங்க. அந்த ஏரியாவை நோக்கி தான் அந்த பெண் ஓடி இருக்கிறாங்க அப்படிங்கறத அவங்களே பார்த்து சொல்லிடுறாங்க. சரிப்பா, நீ ஏன் கூட வா, இந்த பெண்கள் எல்லாம் இங்க இருக்கட்டும், அதாவது இந்த கூட இந்த தலை சுத்தி ஏற்பட்ட பெண்கள் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் அங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த 4 பெண்களை அங்க இருத்திக்கிட்டு இங்க இருந்து, அதாவது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சில பசங்களோட ஒரு 10-20 பேருக்கு மேல இருந்திருக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து லைட் டார்ச் எல்லாம் எடுத்துக்கிட்டு நேரம் போக ஆரம்பிக்கிறாங்க அங்க அந்த சுடுகாட்டு பக்கத்துக்கு. அந்த சுடுகாட்டுடைய என்ட்ரன்ஸ்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு முனியுடைய கோவில் ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு மஞ்சனாத்தி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மரத்துக்கு மூட்டுல ஒரு கல்லு மட்டும் தாங்க இருக்கும். அதுல இந்த சந்தனம் குங்குமம் எல்லாம் தடவி வச்சிருப்பாங்க. அந்த முனீஸ்வரன் இருக்கக்கூடிய அந்த கோவிலுடைய முன் பக்கத்துல தாங்க இந்த பெண் போய் அப்படியே விழுந்து கிடக்குறாங்க. அப்படி விழுந்துகிட்டு அப்படியே அந்த தரையில உருண்டுட்டே இருக்கிறாங்க. இவங்களும் கிட்ட போய் பாத்துறாங்க. பார்த்து தண்ணீர் தெளிச்சு அவங்களை எழுப்பதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய எல்லாரையுமே தூக்கி தூக்கி வீச ஆரம்பிச்சிருதுங்க. என்ன நடக்குது அப்படிங்கறதே அங்க இருக்கக்கூடிய யாருக்குமே புரியல. இது என்னது, ஏன் இப்படி பண்ணுது அப்படின்னு கூட தெரியலைங்க. ஆனா என்ன அப்படின்னா, இந்த கூட்டத்திலேயே அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய இந்த கோவில்களுக்கு பூசை பண்ணக்கூடிய அந்த பூசாரியும் வந்திருக்கிறாங்க. அவரு டக்குன்னு என்ன பண்றாரு அப்படின்னா, எல்லாரும் கொஞ்சம் விலகி நில்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பெண்ணுடைய உச்சி முடிய டக்குன்னு பிடிச்சிடுறாரு. பிடிச்சுக்கிட்டு கேட்கறாரு, யாரு நீ அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே தாங்க ஒரு அதிபயங்கரமான சம்பவத்தை சொல்லுது. நான் தான் ரத்த காட்டேரி அப்படின்னு சொல்லுது. அரண்டு போயிடுறாங்க. இது என்னது, எப்படி நீங்க வந்த, என்ன ஆச்சு, எங்க இருந்து வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கரெக்டா இவங்களுடைய வண்டி நின்னது பாத்தீங்களா, அதன் பக்கத்துல தானே இங்க ஒரு கல்லை புடுங்கி எடுத்தாங்க. அந்த கல்லுல தாங்க இருந்திருக்குது இந்த ரத்த காட்டேரிங்கிறது. இந்த ரத்த காட்டேரிய என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்க, அதாவது அந்த பக்கத்துல இருந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்க இந்த ரத்த காட்டேரியுடைய அட்டகாசம் அந்த ஊருக்குள்ள பயங்கரமா இருந்ததுனால அங்க இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள் மூலமாட்டு அதை கொண்டு ஒதுக்குப்புறமா ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஆனா அந்த ஒதுக்குப்புறம் என்ன ஆயிட்டு அப்படின்னா, திடீர்னு சாலைகள்லாம் பெருசான உடனே இந்த கல் ரோட்டு பக்கத்துக்கு வந்திருக்குது. அப்படி அந்த ரோட்டு பக்கத்துல இருந்ததுனால இவங்க அந்த கல்லை புடுங்கி எடுத்தாங்க. அதனாலதான் அதுல அவ்வளவு ரத்தம் வர காரணம் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அந்த இடத்துல அந்த பூசாரி இந்த ரத்த காட்டேரியுடைய அந்த உச்சி முடியை பிடிச்சி வச்சிருக்கிறாரு இல்லையா,
பிடிச்சிட்டு கேட்கும்போது எல்லாமே சொல்லுது, நான் சும்மா இருந்தேன், என் பாட்டுக்கு இருந்தேன், என்ன வந்து நோண்டிட்டாளுங்க, இவ்வளவு நான் சும்மா விட மாட்டேன், இவ்வளவு எல்லாரையும் நான் கொன்னுருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமா கர்ஜனை பண்ணுதுங்க. அந்த இடத்துல அந்த பூசாரி என்ன பண்றாரு அப்படின்னா, திடீர்னு அவர் வந்து சில சாமிகளை உடம்புக்குள்ள வர வைக்கக்கூடிய ஒரு திறமை உள்ள ஒரு பூசாரி தான். அப்படி அவங்க ஊருக்குள்ள இருக்கக்கூடிய காவல் தெய்வமான சிவசுடலை சாமியை தாங்க வர வைக்கிறாரு. அந்த சாமி வந்து அப்படியே உடம்புக்குள்ள இறங்கிடுது. யாருடைய உடம்புல அப்படின்னாக்கி நம்மளுடைய பூசாரியுடைய உடம்புல இறங்குது. இறங்கின பிறகு நீ இனிமேல் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, நீ இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சிவசுடலை தாங்க சொல்றாரு. அதை கேட்டுக்கிட்டு நான் போறேன், ஆனா இவங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கறது மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு தாங்க இருக்குது. ஆனா அந்த இடத்துல சிவசுடலை பயங்கரமா ஒரு சத்தத்தை எழுப்பி போ அப்படின்னு சொன்ன உடனே அது அங்க இருந்து போயிருதுங்க. அப்படி அந்த பெண்ணை வந்து மறுபடியும் எங்க கூட்டிட்டு வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 4 பெண்கள் அந்த ரோட்டு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க இல்லையா, ஆட்டோ பக்கத்துல, அங்க கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்த பிறகு அந்த இடத்துல அங்க இருக்கக்கூடிய கோவில், அங்க ஊருக்குள்ளே ஒரு கோவில் இருக்குங்க, அந்த கோவில்ல இருந்து திருநீர் எல்லாம் கொடுக்கப்பட்டு இந்த 5 பெண்களுக்கும் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஐயப்பனுக்கும் கொடுத்திருக்குது. ஐயப்பனும் இதை வாங்கிக்கிட்டு சரி நம்ம இனி எந்த பிரச்சனையும் இல்லல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஆனா அந்த பூசாரி ஒரு விஷயத்த சொல்லி விடுறாரு, இந்த 5 பெண்களுக்கும் பெரிய பிரச்சனை வரும், உனக்கும் வரும், ஆனா அதுக்கு முன்னாடி நீ வந்து ஏதாவது ஒரு மாந்திரிகரை பார்த்து இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிச்சுக்க அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லி அனுப்பி விடுறாரு. இவரும் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த 5 பெண்களையும் மறுபடியும் ஆட்டோல ஏத்திட்டு அதுல இருந்து இனி ஒரு 2-3 ஊர்கள் தாங்க, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் தூரம் தான் போக வேண்டிய இருக்குது. அந்த 6 கிலோமீட்டர் தூரத்துல போய் கிட்டத்தட்ட நள்ளிரவு 2 மணிக்கு தாங்க அந்த பெண்களை வீட்டுல இறக்கி விடுறாரு. அந்த பெண்களும் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனா அந்த இடத்துல ஐயப்பன் இந்த பூசாரி சொன்ன விஷயத்த இந்த 5 பெண்கள்கிட்ட சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்ல, எல்லாருடைய பேரும் வாங்கி எல்லாருடைய அட்ரஸையும் நோட் பண்ணி வச்சிருக்காருங்க. எதுக்கு அப்படின்னு, இந்த மாதிரி எதுவும் பிரச்சனை ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு நல்ல இடத்துலதான் வாங்கி வச்சிருக்காரு. அப்படி வாங்கிக்கிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அவங்களுடைய அக்காவுடைய அந்த பிரசவத்தை பாக்கிறதுக்காக அங்கேயும் போயிடுறாருங்க. அப்படி அவங்க அக்கா ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க இல்லையா, அவங்களையும் போய் பாக்குறாரு. ஆனா இந்த விஷயத்த வந்து அங்க யாருக்கிட்டையும் சொல்லல, அவங்க அத்தானை மட்டும் கூட்டிட்டு வந்து இந்த நடந்த சம்பவம் அனைத்தையும் சொல்லிடுறாரு. ஆனா அங்க அத்தா வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் கிடையாதுடா, இதெல்லாம் சும்மாடா அப்படின்னு பேசக்கூடிய ஒரு ஆளு. அதனால அவரும் என்ன பண்றாரு அப்படின்னா, அதை கேட்டுக்கிட்டு கேட்காத மாதிரி அப்படியே விட்டுறாரு. இவரும் சரின்னு சொல்லிக்கிட்டு மறுநாள் காலையில தாங்க அங்க இருந்து கிளம்புறாரு. அப்படி கிளம்பி வரும்போது என்னன்னா, இதே ரூட்டுக்கு தான் வந்தாகணும், அதே ரூட்ல வந்துகிட்டு இருக்கிறாருங்க. அப்படி வரும்போது அந்த இடத்துல, அதாவது அந்த பெண்களை இறக்கி விட்டார் இல்லையா அந்த ஊரு, அந்த ஊருடைய என்ட்ரன்ஸ்ல அந்த பெண்களுடைய வீடுகள்லாம் இருக்கதாட்டு அவருக்கு சொல்லப்பட்டிருக்குதுங்க. அதனால இவர் அந்த பக்கமா லைட்டா திருப்பி பார்த்துட்டு போயிருவோமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அந்த பக்கமா வண்டியை திருப்புறாருங்க. வண்டியை திருப்பும் போதே அங்க அழக்கூடிய சத்தம் கேக்குது. அதாவது பெண்கள் வந்து ஒப்பாரி வைக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்துல இருந்து நிக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட இவர் விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போது ஒரு விஷயம் தெரியும், அந்த கல்லு வந்து காலில் விழுந்து பாத்தீங்களா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு இறந்துட்டாங்க. அந்த விஷயம் கேட்டோடனே இவருக்கு கைகாலம் நடுங்கிருது. என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஆட்டோவை சரி பண்ண போய் தான் இந்த பிரச்சனை நடந்துச்சு, இனி நம்மள வந்து ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு வசமா வண்டியை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாருங்க. ஏன்னா இவருக்கு நல்ல பயம் கொடுத்துருது. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, இவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து தன்னுடைய அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. அப்பா இப்படி நடந்துச்சு, எனக்கு பயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரி ஒண்ணும் இல்லப்பா, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய ஐயப்பனுடைய அப்பா வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய அவங்க ஊர்ல ஐயனார் கோவில் இருக்குது, ஐயனார் கோவிலுக்கும் போய் சாமி கும்பிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து அன்னைக்கு நைட்டு இவங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையா இருந்திருக்குது. என்ன அப்படின்னா, இவங்க வீடு ஒரு 10-50 வீடுகள் சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்துல தாங்க இவருடைய வீடும் இருக்குது. இப்படி 10-50 வீடுகள் இருக்கக்கூடிய இடத்துல இவங்க வீடும் இருக்குது. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நள்ளிரவு கிட்டத்தட்ட நம்மளுடைய ஐயப்பன் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு ஒரு 11 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அப்படி வீட்டுக்கு வரும்போது அப்பா, அம்மா, அதன் பிறகு இவங்களுக்கு ஒரு தங்கை இருக்கிறாங்க. இவங்க 3 பேருமே ஒரு கல்யாணத்துக்காக திருநெல்வேலி பக்கம் போயிருக்கிறாங்க. அதனால மறுநாள் காலையில தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ளாடி நம்மளுடைய ஐயப்பன் மட்டும்தாங்க ஒத்தகி இருக்கிறாரு. அப்படி அவர் வீட்டுக்கு வரும்போதே பயங்கரமான ரத்த வாடை வீச ஆரம்பிச்சிருக்குது. வீட்டை சுற்றி அந்த வாசனை அடிக்க ஆரம்பிக்குது. இது என்னடா ரத்த வாடை அடிச்சுக்கிட்டே இருக்குது, ஒரு நாள் நம்ம வீட்டுல இந்த மாதிரி ரத்த வாடை அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு யோசிச்ச நம்மளுடைய ஐயப்பன், சரி வேற ஏதாவது வீட்டுல ஏதாவது கோழியா ஆட அறுத்திருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவரும் வீட்டுக்குள்ள போறாருங்க. வீட்டுக்குள்ள போக போக இந்த ரத்த வாடை பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்குது நம்மளுடைய ஐயப்பனுக்கு. ஐயப்பன் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி ஒருவேளை வீட்டுக்குள்ள ஏதாவது செத்து இருக்குமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவருடைய வீட்டுடைய ஃப்ரெண்ட்ல ஒரு பால்கனிங்க, பழைய காலத்து வீடு அப்படின்னு சொன்னாரு. அதாவது இந்த கிரில் போட்டு ஓடு போட்ட வீடு தாங்க.
அப்படி உள்ள ஏறாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பால்கனி மாதிரி இருக்கும் உங்க வீட்டுடைய ஃப்ரண்ட் பக்கம். அதன் பிறகு ஒரு பெரிய ஹால் இருக்கும், 2 பக்கமும் ரூம் இருக்குங்க. அதன் பிறகு பின்னால ஒரு பெரிய கிச்சன், அதாவது அந்த வீட்டுடைய ஹாலுக்கு அளவுக்கு அந்த கிச்சனே இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதே மாதிரி வீட்டுடைய பேக் சைட்ல தாங்க பாத்ரூம் வசதி எல்லாம் இருக்குது. இவரு என்ன பண்றாரு அப்படின்னா, முதல்ல வந்த உடனே அப்படியே டோரை ஓபன் பண்ணிட்டு ஃப்ரண்ட லாக் பண்ணிக்கிட்டு அதன் பிறகு தாங்க பேக் சைடு டோரை ஓபன் பண்ணி இந்த பாத்ரூம் போய் குளிச்சுட்டு எடுத்துட்டு வந்துதான் சாப்பிட்டுட்டு படுப்பாரு. அதே மாதிரி தாங்க அவரும் ஒவ்வொரு டோரா ஓபன் பண்ணிக்கிட்டே உள்ள போகவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி உள்ள போக போக என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரத்த வாடை பயங்கரமா வீசுதுங்க. ஐயோ இது என்னடா ரத்த வாடை பயங்கரமா இருக்குது, நம்ம வீட்டுக்கு பின்னால ஏதாவது செத்து இருக்குமோ அப்படின்னு சொல்லி இவர் ஒவ்வொரு டோரா ஓபன் பண்ணி கரெக்டா அந்த பேக் வாசல் டோரையும் ஓபன் பண்றாரு. அதாவது கிச்சன்ல இருக்கக்கூடிய டோரு. அந்த டோரை ஓபன் பண்ணும்போது பேக் சைட்ல இருக்கக்கூடிய அந்த பாத்ரூம் வரைக்கும் பயங்கரமா நாறுதுங்க. அந்த ரத்த வாடை அடிக்குதுங்க. அந்த ரத்த வாடை அடிக்க அடிக்க இவருக்கு என்னன்னு தோணுது, என்ன அப்படின்னா இந்த பாத்ரூமுக்குள்ள ஏதாவது செத்து இருக்குமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் மெல்லமா அந்த படிக்கட்டுகள் பின்னால வந்து ஒரு 3 படிகள் போடப்பட்டிருக்குது, அந்த படிக்கட்டுகள் இறங்குறாருங்க. இறங்கி அப்படியே அந்த பாத்ரூம் பக்கம் போறாரு. இவங்க வீட்டுக்கு கிணறு இருக்குதுங்க. அதனால அந்த கிணத்தங்கரையில தான் வந்து எல்லாமே பண்ணணும், குளிக்கிறது வாங்குறது எல்லாமே அதான் பண்ணுவாங்க. இவர் அந்த பாத்ரூம் கிட்ட போறாருங்க. அதை வெளியெல்லாம் லைட் போட்டிருக்கிறாரு, பாத்ரூம்க்கு உள்ளாடி லைட் போட்டிருக்கிறாரு. அப்படி அந்த டோரை திறக்கும் போது தாங்க ஒரு அதிபயங்கரமான சம்பவத்தை பார்த்து அலறி கத்திடுறாருங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு உள்ளாடி அந்த பாத்ரூமுக்கு உள்ளாடி அங்க அவர் ஒரு உருவத்தை பார்த்தாரு பாத்தீங்களா, அதே உருவம் இந்த இடத்துக்குள்ள நிக்குது. அது ரொம்ப கொடூரமா இருக்குது. அதை பார்த்து அரண்டு ஆணு கத்துறாரு. ஆனா அவருடைய சத்தம் வெளியில வரலைங்க. இந்த தொண்டையில வந்து கட்டி மாதிரி வந்து அப்படி அடைச்சிரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி அந்த சத்தம் வெளியே வராம இவர் கத்திட்டே இருக்கிறாரு. ஆனா சத்தம் வெளியே வரல. அது உள்ள இருந்துகிட்டு இவரை பார்த்து அப்படியே அதனுடைய கண்கள் வந்து சிவப்பு கலர்ல பயங்கர ரத்த கலர்ல இருந்திருக்குங்க. அப்படியே பார்த்துக்கிட்டு பயங்கரமா ஒரு சிரிப்பு சிரிச்சிருக்குங்க. அந்த சிரிப்புல 2 பற்களை பார்த்திருக்கிறாரு. இந்த மாதிரி நீளத்துக்கு இங்க இருந்து இந்த இடம் வரைக்கும் அந்த பற்கள் இருந்திருக்குது. அதை பார்த்து அரண்டுறாரு. அரண்டுகிட்டு இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அங்க இருந்து எழும்பி ஓடுறதுக்கு ட்ரை பண்றாரு. அப்படி எழும்பி ஓடும் போது என்ன ஆயிடுனா, இவருடைய காலை யாரோ சரட்டுன்னு இழுத்து விட்டது மாதிரி ஆயிருதுங்க. கொத்துன்னு தலைகீழ அடிச்சு விழுந்துடுறாரு. விழுந்தாலும் அவர் அந்த இடத்துல நிக்க கூடாது, நம்ம வீட்டுக்குள்ள போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா வீட்டுக்குள்ளேயும் போயிடுறாருங்க. வீட்டுக்குள்ள போனவர் டோரை லாக் பண்ண பிறகுதாங்க அவருக்கு மூச்சே வந்திருக்குது. அதாவது அவரால் அதுக்கு பிறகுதான் அம்மா அப்பான்னு சொன்ன பேச்சு கூட வெளியே வந்திருக்குது அப்படின்னு கூட சொல்லாங்க. அந்த அளவுக்கு பயந்துடுறாரு. அது மட்டும் இல்லாம வீட்டுல வேற யாரும் இல்ல, பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடியவங்க நள்ளிரவு நேரம் தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்கள தொந்தரவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் வேக வேகமா ஓடி போய் என்ன பண்றாரு அப்படின்னா, லைட் எதுவுமே அணைக்கலைங்க. இவருடைய பெட்ரூம் தனியா தான் இருக்குது. அந்த பெட்ரூமுக்குள்ள போய் சரட்டுன்னு அவருடைய பெட்ஷீட்டை எடுத்து அப்படியே ஃபுல்லா மூடிக்கிட்டு அப்படியே கட்டில படுத்திருக்கிறாருங்க. அப்படி கட்டில படுத்து கிடக்கும் போது இவருடைய பெட்ஷீட் ஓட்டைகள் எல்லாம் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாட்டு. அந்த ஓட்டை விளையாட்டு ஏதாவது வருதா, வீட்டுக்குள்ள வருதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே அந்த வாசலையும் பார்த்துட்டு இருக்கிறாருங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு அதிபயங்கரமான சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, அந்த வீட்டுடைய கிச்சன் டோர்லாம் எல்லாமே ஓப்பன்ல இருக்குதுங்க. எதையுமே இவர் லாக் பண்ணல. ஆனா கிச்சன்ல இருக்கக்கூடிய பின்வாசல் டோரை மட்டும் தான் லாக் பண்ணிருக்கிறாரு, ஃப்ரண்ட் வாசலையும் லாக் பண்ணிருக்கிறாரு. அப்படியே அந்த வாசல் விளையாட்டு தாங்க வருது. அது அப்படியே மெல்ல 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 அப்படி நடந்து அந்த இடத்தை கிராஸ் பண்ணி அந்த ஹாலுக்குள்ள வருதுங்க. அதை பாக்குறாரு. அந்த பெட்ஷீட் போட்டிருக்கிறாரு இல்லையா, அந்த ஓட்டை வழியா தான் பாக்குறாரு. அப்படி பார்த்துக்கிட்டு ஐயோ இது உள்ள வந்துருச்சு, நம்மள என்னை கொல்லாம விடாது அப்படிங்கிற ஒரு பயம் அவருடைய மனசுல வருதுங்க. அந்த டைம்ல அவருக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியல. அந்த இடத்துல பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. மறுபடியும் கத்திரலாம், யாராவது வெளியே இருந்து வந்துருவாங்க, இப்ப நம்ம நினைச்சா கத்தலாம், சவுண்டு வெளியே வருமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் மறுபடியும் கத்ததுக்கு அப்படி முயற்சி பண்றாரு. ஆனா சத்தம் வரலைங்க. அரண்டு போயிடுறாரு. அதே நேரத்துக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஹால்ல இருக்கக்கூடிய லைட் எல்லாம் டப் டப் தான் அணைஞ்சிருதுங்க. அணைஞ்சது மட்டும் இல்ல, இவருடைய ரூம்ல மட்டும்தான் லைட் இருக்குது. அந்த இருட்டுக்குள்ள நின்னுகிட்டு அது இவரையே அப்படி உத்து பாக்குதுங்க. அப்படி உத்து பார்க்கும்போது அந்த 2 கண்கள், அந்த சிகப்பான அந்த 2 கண்களையும் அப்படியே கண் சிமிட்டாம இவர் பாக்குறாரு. பார்த்தவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, தன்னைத்தானே தனக்கு அறியாமலே ஒண்ணுக்கு போயிடுறாரு. அதுவும் அவர் போட்டிருந்த லுங்கி விளையாட்டை ஒண்ணுக்கு போயிடுறாரு. அது மட்டும் இல்ல, லூஸ் மோஷனா ஆயிருக்குது. அரண்டு பயந்து அந்த இடத்துல மயக்கத்தோட அந்த கட்டில படுத்தவர் தாங்க. மறுநாள் காலையில விடியுதுங்க. விடிஞ்சுதான் எந்திச்சு பாக்குறாரு. எந்திச்சு பார்க்கும்போது அந்த இடமே பயங்கரமான துர்நாற்றம்லாம் வீசுது. அந்த வீட்டுக்குள்ளாடி இவருடைய பேதி மூத்திரம் எல்லாம் சேர்ந்து பயங்கரமான ஒரு நாற்றம் வீசுது. உடனே இதெல்லாம் எடுத்துட்டு போய் பின்னால கொண்டு வச்சு கழுகவும் ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இங்க நடந்த சம்பவத்தை எப்படியாவது அப்பா அம்மா கிட்ட சொல்லி அவங்கள வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த குடும்பக்காரங்க கல்யாண வீட்டுக்கு போனாங்க இல்லையா, அங்கே ஒரு கால் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாரு அவங்க அப்பா கிட்ட. இந்த மாதிரி நேற்று நைட்டு நடந்துச்சுப்பா,
சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க, எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு 25 வயசு இளைஞர் சொல்றாருங்க. இதை கேட்டோன்னே அவங்க அப்பா சொல்றாரு, ஒண்ணு இல்லடா நான் இந்தா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அப்பாவும் அம்மாவும் உடனே அந்த கல்யாணத்தை முடிக்க கூட நிக்கலங்க. அதாவது அந்த கல்யாணம் கெட்டு தாலி கட்டுக்கெல்லாம் நிக்கலையா, அங்க இருந்து வேகமா கிளம்பி அவங்களும் வீட்டுக்கும் சேர்ந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே இவரை பார்த்து கேக்குறாங்க, ஏன்டா இப்படி பயப்படுற, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி விஷயத்த கேட்கும் போது இங்க நடந்த அந்த சம்பவத்தை அப்படியே சொல்லிடுறாரு. இந்த மாதிரி நடந்துச்சுப்பா, எனக்கு ஏதோ ரொம்ப பயமா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் அளவே ஆரம்பிச்சிட்டாரு. அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு உடனே அங்க அப்பா, ஒண்ணு இல்லடா நம்ம இதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பக்கத்துல அவங்க ஊர்ல இருக்கு இல்லையா, பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மாந்திரிகரை போய் பாக்குறாங்க. அவர் இந்த சித்தர் பீடத்தை சேர்ந்தவர் தாங்க. அவரை போய் பாக்குறாங்க. அப்படி அவரை பார்த்த உடனே அவரு விஷயத்த அப்பந்தாங்க சொல்றாரு. என்ன அப்படின்னா, இது ரத்த காட்டேரி, இதை இவங்க ஏதோ பண்ணிருக்கிறாங்க. அதாவது இந்த ஐயப்பன் மட்டும் இல்ல, கூட 4-5 பேர் இத மாதிரி செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன செய்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, அதை இந்த மாதிரி அடக்கி வச்சிருந்த இடத்துல இருந்து அந்த கல்லை புடுங்கி எடுத்தாங்க இல்லையா, அந்த கல்லை புடுங்கினதும் அந்த கல்லை விட்டு அது வெளியே வந்துருச்சு. இந்த ஊர்ல கட்டுப்பாடு பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு ரத்த காட்டேரி, இது பயங்கரமா பலி வாங்கிட்டு இருந்ததுனால அந்த ஊர்க்காரங்க அந்த மாதிரி பண்ணி வச்சிருந்திருக்காங்க. இது தெரியாம இந்த கல்லை இவனுங்க புடுங்கிட்டானுங்க. இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னா, அந்த பெண்கள் ஒரு 4 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க வரிசையா இறந்துருவாங்க. கடைசியா உன்னுடைய மகனுக்கும் இதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவரு பெரிய குண்டா தூக்கி போடுறாருங்க. அரண்டு போயிடுறாங்க நம்மளுடைய ஐயப்பனுடைய குடும்பம். என்ன பண்றது அப்படிங்கிறது தெரியல. உடனே அந்த சாமியார்கிட்ட ஏதாவது பண்ணி காப்பாத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த சாமியார் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருக்கு தெரிந்த சில சீடர்களை வர வைக்கிறாரு. ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் வர வைக்கிறாரு. வர வச்சு கிட்டத்தட்ட அன்னைக்கு நைட்டுங்க சில பல வேலைகள்லாம் அங்க பண்றாங்க. சில பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணி நம்மளுடைய ஐயப்பன் இருக்கிறார் இல்லையா, அவரையும் கூப்பிட்டுக்கிட்டு ஆட்டோவை எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா எங்க போறாங்க அப்படின்னா, அதே கல் இருந்து இல்லையா, அந்த கல்லை இவங்க ஸ்டெடியா எடுத்து கூட வைக்கலைங்க, அங்கே போட்டு வந்துட்டாங்க. அங்க போய் இருந்து சில பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்றாங்க. அப்படி பூஜை புனஸ்காரம் பண்ணி இந்த கல்லை அந்த இடத்துல நாட்டினது மட்டும் இல்லாம சில ஆடுகள்லாம் பலியிடப்பட்டு அந்த இடத்துல இந்த ரத்த காட்டேரி அப்படியே அடக்கம் பண்ணிடுறாங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயப்பனுக்கு கிளியர் ஆயிடுச்சு. ஆனா அந்த சாமியார் சொன்னது மாதிரி அந்த 5 பெண்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த 5 பெண்களும் ஒவ்வொரு நாளைக்கு ஒருத்தர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொருத்தரா இறந்திருக்கிறாங்க. இறந்த எல்லாருமே வாயில ரத்தம் வந்திருக்குது. அதாவது வாய் வழியா ரத்தம் வந்திருக்குது. வேற வழியெல்லாம் ரத்தங்கள் நிறைய போக்கு, அதாவது ரத்த போக்கு எங்கோடி எல்லாம் ஏற்படுமோ அந்த மாதிரி ஏற்பட்டு அந்த பெண்கள் இறந்து போயிருக்கிறாங்க. ஆனா இந்த விஷயம் நம்மளுடைய ஐயப்பனுக்கு தெரியல. திடீர்னு ஒரு நாள் அந்த பக்கமா போகும்போதுதான் இந்த விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்படி வரிசையா அந்த பெண்கள் 5 பேருமே இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இவருக்கு மனசு கேட்கல. நேர அந்தந்த வீடுகளுக்கு எல்லாம் போய் பார்த்திருக்கிறாரு. எல்லாருக்கும் 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு ஃபேமிலியா இருக்கிறதுனால இவரால முடிஞ்ச உதவிகளை அந்த குடும்பத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இப்ப வரைக்கும் அவரால் முடிஞ்ச உதவிகளை பண்ணிட்டு இருந்தாராம். அதன் பிறகு அந்த பிள்ளைகள் அதாவது ஆண் பிள்ளைகள் இருக்கக்கூடிய வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்ல, பெண் பிள்ளைகள் இருந்த வீட்டுக்கெல்லாம் நிறைய உதவி பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு பெண்ணுடைய கல்யாணத்தை இவர் தான் நடத்தி வச்சிருக்கிறாரு. சில பல தங்கங்கள்லாம் கொடுக்கப்பட்டு அதை அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. அப்படி பல விஷயங்கள் அந்த குடும்பங்களுக்கு பண்ணிட்டு தாங்க அந்த பிரச்சனையில இருந்தே அவர் மீண்டு வந்திருக்கிறாரு. ஆனா தன்னுடைய லைஃப்ல இந்த மாதிரியான ஒரு அமானுஷ்ய சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் துளி கூட நினைச்சது கிடையாது. அப்படிதாங்க இந்த சம்பவம் அவருக்கும் நடந்து முடிஞ்சிருக்குது. இதைத்தான் நமக்கு ஐயப்பன் அனுப்பி தந்தாரு. ஐயப்பனுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிட்டு இனி ஒரு சம்பவம் நம்ம பார்க்க போறோம். அதாவது 2வது சம்பவம் மட்டும் இந்த சம்பவத்தை பார்த்துடலாம். இந்த சம்பவம் நடந்ததும் கோவில்பட்டியில தாங்க. அதாவது கோவில்பட்டியை சேர்ந்த வளர்மதி அப்படிங்கிறவங்க தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க. வளர்மதியுடைய லைஃப்ல நடந்த ஒரு அதிபயங்கரமான ஒரு சம்பவம் தான். 2008 காலகட்டத்துல வளர்மதி அவங்க பாட்டி வீட்டுல தங்கி நின்று படிச்சுட்டு இருக்கிறாங்க. வளர்மதியுடைய குடும்பம் அப்பா அம்மா ஒரு அண்ணன் இருக்கிறாரு. இவங்க 4 பேருமே ஒரே குடும்பத்துல தான் இருந்திருக்கிறாங்க. ஆனா அண்ணனுக்கு தனியா வேலை கிடைச்சோன்னா அண்ணன் அப்படியே கலந்துட்டு போயிட்டான். அதே மாதிரி அவங்க அப்பாவுக்கு தனி வேலை அம்மாவுக்கு தனி வேலைன்னு சொல்லிக்கிட்டு தனித்தனியா இடத்துல பிரிஞ்சு இருக்கிறாங்க. இவங்களுக்கு படிப்பு, அதாவது கோவில்பட்டியில இருந்து திருநெல்வேலிக்கு தான் படிக்கணும். நர்சிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நர்சிங் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்க ஹாஸ்டல்ல தங்கி தான் படிப்பாங்க. லீவு நாள்ல இந்த பாட்டி வீட்டுக்கு தாங்க நிப்பாங்க. ஏன்னா அப்பா எப்ப வர்றாரு, அம்மா எப்ப வர்றாங்க, அண்ணன் வருவானா வரமாட்டானா இப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண் தான். இந்த லீவு டைம்ல மட்டும் அவங்க பாட்டி வீட்டுல நிப்பாங்க. இவங்க பாட்டி வீட்டுல நிக்கக்கூடிய ஒரு நாள் நைட்டு தாங்க இவங்களுக்கு ஒரு அதிபயங்கரமான சம்பவம் நடந்திருக்குது. இவங்க பாட்டி வீடு ஒரு சின்ன வீடு தாங்க. ஆனா பின்பக்கத்துல நிறைய இடங்கள் இருக்குது. இவங்களுக்கு சொந்தமான இடம் தான் அது. இவங்க
இவங்க பேர்ல இருக்கக்கூடிய இடங்கள் தான். அந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேக் சைடுல பாத்தீங்க அப்படின்னா அப்படி நீட்டுக்கு இந்த மரங்கள்லாம் நிறைய காட்டு மரங்கள், அதன் பிறகு இந்த கருவேல மரங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏகப்பட்ட மரங்கள் இருக்குதுங்க. ஆனா நம்மளுடைய வளர்மதி எப்பவும் சரி வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா அந்த லீவ் டைம், பகல் டைம் இருக்கு இல்லையா, அந்த நேரத்துல அங்க இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட வீட்டுக்கு பின்னால போய் இருந்துதாங்க விளையாட்டு, இந்த மாதிரி ஏதாவது பேசுறது வாங்குறது இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. கூடுதல் அவங்க கையில மொபைலே கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. என் கையில தான் அந்த டைம்ல மொபைலே தரல, அப்பதான் மொபைல் எல்லாம் வளர்ந்த காலம் தான், ஆனாலும் எனக்கு மொபைல் தரல அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த காலகட்ட சூழ்நிலையில இவங்க ஒரு நாள் மத்தியானம் லீவு டைம்ல வீட்டுக்கு பின்னால இந்த மாதிரி கூட ஒரு 5-6 பெண்கள் கூட சேர்ந்து கண்ணாம்பூச்சி விளையாட்டு விளையாடி இருக்கிறாங்க. அது ஒரு பகல் நேரம், ஒரு மத்தியான நேரம். அப்படி விளையாடும் போது இவங்க பாட்டி வந்து ஒரு விஷயத்த அடிக்கடி சொல்லுவாங்களாம், அங்க இருக்கக்கூடிய ஒரு பலாப்பழ மரம் ஒண்ணு இருக்குதுங்க, அந்த மரத்தை தாண்டி நீ போகவே கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. நீ இல்ல இங்க இருக்கக்கூடிய எந்த பெண்களும் போக கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இவங்க விளையாட்டுடைய ஆர்வத்துல இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா அந்த பலாப்பழ மரத்துக்கு பின்னால போய் ஒளியவும் செய்திருக்கிறாங்க. அப்படி ஒளிஞ்சவங்க திடீர்னு ஒரு அதிபயங்கரமான சம்பவத்தை நேரிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பின்னால இருந்து யாரோ இந்த பெண்ணை, அதாவது நம்மளுடைய வளர்மதியை வந்து அப்படியே டக்குன்னு கட்டி பிடிச்சிருக்கிறாங்க. அப்படி கட்டி பிடிச்சோன்னு விடுங்க விடுங்க விடுங்கன்னு சொல்லி இவங்க கத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா பிடிச்சிருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன் அப்படின்னா இவங்க கூட விளையாடிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் அந்த பலாமரத்துக்கு பக்கத்திலே போக மாட்டாங்களாம். அவங்க எல்லாருமே தூரமா நின்று விளையாடிட்டு இருக்கிறாங்க. இவங்க மட்டும் எப்படி இங்க வந்தோம் அப்படிங்கிறது கூட அந்த டைம்ல அவங்களுக்கு தெரியல. ஆனா யாரு பின்னால இருந்து பிடிச்சு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியவே இல்லைங்க. ரொம்ப நேரம் சத்தம் போடுறாங்க, கத்துறாங்க. ஆனா இவங்க கத்தக்கூடிய சத்தம் வெளியே வருது. ஆனா எதிர்த்தாப்புல விளையாடிட்டு இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு தெரியலைங்க. இந்த பெண் எங்கன்னு கூட அவங்க தேடாம விளையாடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க வளர்மதி கிட்ட பின்னால கட்டி பிடிச்சிருக்கிறது யாரு அப்படின்னு தெரியல. அப்படியே வச்சு மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்குது. அதை பார்த்து அவங்க பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ ஐயோன்னு சொல்லி பயங்கரமா கத்தி இருக்கிறாங்க. ஆனா அந்த சத்தம் யாருக்குமே கேட்கலைங்க. ஒரு அரை மணி நேரம் அந்த பெண் காணல அப்படிங்கிறது அங்க விளையாடிக்கிட்டு இருந்த யாருக்கும் கூட தெரியலைங்க. இந்த பெண் கால் வழியா பிளட் வர அந்த இடத்துல நடந்து வந்துட்டே இருக்கிறாங்க. மெல்லமா வந்து வீட்டுக்கு, அதாவது பாட்டி வீட்டுக்கு பின்னால வழியோட தான் உள்ள போனோம். பின்னால வழியோட வீட்டுக்குள்ளேயும் போயிடுறாங்க. வீட்டுக்குள்ள போய் அங்க பாத்ரூம் எல்லாம் இருக்குதுங்க. பாத்ரூம்ல போய் செக் பண்றாங்க. செக் பண்ணும்போது அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அது வரக்கூடிய காலகட்டமே கிடையாது. ஆனா அவங்களுக்கு வந்துருச்சு. அதனால ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அவங்களுக்கு பயங்கரமான ஒரு மனவேதனையை ஏற்படுத்தி இருக்குது. உடனே அந்த இடத்துல அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. அந்த பாத்ரூம்லயே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் உட்கார்ந்து இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, பாட்டி வெளியே போனவங்க அந்த டைம் தான் வீட்டுக்குள்ள வர்றாங்க. வீட்டுக்குள்ள வந்து நம்மளுடைய வளர்மதி கிட்ட கேட்கறாங்க, என்னமாச்சு, ஏமா அந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது இங்க நடந்த அந்த சம்பவத்தை அப்படியே சொல்லிடுறாங்க. அது ஆச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி அந்த பலாப்பழம் மரத்துக்கு பின்னால போய் ஒளிஞ்சேன், அந்த நேரத்துல எனக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அங்க ஆச்சு தொடப்பக்கட்டை இருக்குது இல்லையா, அதை எடுத்துட்டு வந்து சாத்துன்னு சாத்திட்டாங்க. அதாவது நீ இந்த வலியோட இருக்கிற அப்படிங்கறதுலாம் அவங்களுக்கு தோணலைங்க. பயங்கரமா சாத்திட்டாங்க. ஆட்டி உன்னை யாருட்டி அங்க போக சொன்னது, எப்படி நீ அங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அடி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம உடனே பாட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா, பக்கத்திலேயே தாங்க ஒரு இந்த கோடாங்கி இருக்கிறாரு, அவரை போய் பார்த்து விஷயத்த சொல்லிடுறாரு. விஷயத்த சொன்ன உடனே அந்த கோடாங்கியை கையோட கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க அந்த பாட்டி. அவர் உள்ள வந்து பார்த்த உடனே இது அதுதான் பண்ணிருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. ஆனா அது எது அப்படிங்கறத வந்து பேசாம அதுதான் பண்ணிருக்குது, நான் பாத்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோடாங்கி சில மந்திர வார்த்தைகள் எல்லாம் உச்சரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி உச்சாரணம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி பண்ணும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த இடத்துல யாரோ வந்து பக்கத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறது மாதிரி நம்மளுடைய வளர்மதிக்கு ஃபீல் ஆயிருக்குங்க. வளர்மதியுடைய கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருக்குது. அந்த நேரத்துலதான் இந்த பொண்ணை விட்டுட்டு போயிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கோடாங்கி சொல்றாரு. ஆனா நம்மளுடைய வளர்மதியோ அப்படி பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இங்க யாரு இருக்க மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே அவர் அந்த மந்திர உச்சாரணங்களை அப்படி பெருசா பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனாலும் அந்த உருவம் வந்து பக்கத்துல இருக்கிறத உணர முடியுதே தள்ளி இவங்களால அதை பார்க்க முடியல. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, அது போகவே மாட்டேன், என்ன தேடி வந்தவளை நான் விட்டுட்டு போக மாட்டேன், அவ எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயங்கரமா உச்சரிக்க ஆரம்பிச்சிருக்குது. அது அவங்களுக்கு மட்டும்தான் கேட்டதாட்டு சொல்லப்படுதுங்க. அதாவது கோடாங்கிக்கும் அந்த எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய அந்த உருவத்துக்கும் தான் தெரியும். ஆனா அது எது அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதாங்க ஒரு பெரிய விஷயமே தெரிய வருது. என்ன அப்படின்னா, அது ஒரு துஷ்ட முனிங்க. அந்த முனி வந்து அதாவது நிறைய பெண்களை, அதாவது உயிரோட இருந்த காலகட்டத்திலேயே நிறைய பெண்களை தான் ரேப் பண்ணிருக்குங்க. அப்படி ரேப் பண்ணி இறந்து போன ஒரு நபருடைய ஆன்மா தாங்க முனியாட்டு மாறி
இந்த மாதிரி விஷயங்களை அந்த பலாமரத்துக்கு பின்னால இருந்து பண்ணிக்கிட்டு இருக்குங்க. ஆனா அங்க ஊர்ல இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியும். அந்த மரத்துக்கு பின்னால போகக்கூடாது அப்படிங்கிறது தெரியும். அதனால யாரும் போக மாட்டாங்க. ஆனா இந்த பெண் தெரியாம அந்த பக்கம் போக இந்த மாதிரி பிரச்சனை அந்த பெண்ணுக்கு வர இப்படியே நடந்திருக்குங்க. ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல இந்த பூசாரி இருக்கிறார் இல்லையா, அத கோடாங்கி என்ன பண்றாரு அப்படின்னா, சில பல உடுக்கைகள்லாம் அடிக்க ஆரம்பிச்சு பயங்கரமா அவருடைய தெய்வங்களெல்லாம் வர வைக்கிறாரு. வர வச்ச பிறகுதாங்க அது அங்கிருந்து போயிருக்குது. ஆனா அது போகும்போது சொல்லிட்டு போகுது என்ன அப்படின்னா, வளர்மதி, அதாவது இந்த பெண் வந்து எனக்கு தான், இதை யாராலையும் ஒண்ணும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு போயிருக்குங்க. ஆனா உடனே அந்த கோடாங்கி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இந்த பெண்ணுக்கு வந்து தீட்டாயிட்டாங்க. அதனால இப்ப எதுவும் பண்ண முடியாது. 7 நாளைக்கு பிறகு இவளை வந்து நம்மளுடைய முனீஸ்வரன் கோயிலுக்கு கூட்டிட்டு வாங்க, அங்க வச்சு எல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பூசாரி அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. ஆனா இந்த 7 நாள்ல நம்மளுடைய வளர்மதி அனுபவிக்க கூடாத விஷயங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கிறாங்க. நள்ளிரவு நேரத்துல வீட்டுக்குள்ளாடி என்ன அப்படின்னா, வளர்மதியும் பாட்டியும் சேர்ந்துதான் படுத்திருப்பாங்க. அப்படி படுத்து கிடக்கும் போது கூட வளர்மதியுடைய பக்கத்திலே அந்த உருவம் படுத்து கிடக்குமாங்க. ஆனா இவங்களுக்கு அது தெரியாது, உருவம் தெரியாது கண்ணுக்கு. ஆனா உணர முடியுமா, யாரோ பக்கத்துல படுத்திருக்கிறாங்க, நம்மள மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரியுமா. இந்த 7 நாட்களும் அது நடந்திருக்குங்க. இந்த 7வது நாளைக்கு பிறகு இவங்க இது சரியாகாது, இங்க இருந்து வேற இடத்துக்கு மாத்திருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு முனீஸ்வரன் கோயில் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு வீடை வந்து வாடகைக்கு எடுத்து நம்மளுடைய வளர்மதியை கூட்டிட்டு போய் அந்த வீட்டுல தான் வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு 3 நாளைக்கு பிறகுதாங்க அந்த கோவில்ல வச்சுதான் நம்ம வளர்மதிக்கு இந்த பிரச்சனையை வந்து கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி கிளியர் பண்ணும்போது கூட அது என்ன சொல்லி இருக்குது அப்படின்னா, இவளை நான் விடவே மாட்டேன், இவ எங்க போனாலும் இவளுக்கு கூட நான் போவேன் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆனா அந்த பூசாரி அதை கிளியர் பண்ணிட்டாரு. கிளியர் பண்ணிக்கிட்டு அந்த முனீஸ்வரன் கோயிலுக்கு கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம், அதாவது என்ன அப்படின்னா இப்போ வரைக்கும் அவங்க அந்த இதை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. 20 ஆண்டு காலம் திருவிழா நடக்கும்போது இந்த பெண் அங்க ஆஜராகணும். அது மட்டும் இல்லாம அந்த முனீஸ்வரனுக்கு தேவையான விஷயங்களை நீ பண்ணி கொடுக்கணும். அந்த முனீஸ்வரனுடைய ஆதரவு உனக்கு எப்பவுமே இருக்குமா அப்படின்னு சொல்லிதாங்க நம்மளுடைய வளர்மதியை அனுப்பி வச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த முனியால அதன் பிறகு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல. இப்படிதாங்க இந்த சம்பவம் நம்மளுடைய வளர்மதிக்கும் நடந்தது. வளர்மதி இப்ப நல்லா இருக்கிறாங்க, கல்யாணம் ஆகி அவங்களுக்கு குழந்தை குட்டிகள் சொல்லி நல்லா அழகா இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்படித்தாங்க இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்தாங்க. இந்த சம்பவத்தை அனுப்பி தந்த வளர்மதிக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி முதல் சம்பவத்துல நம்மளுடைய ஐயப்பருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் சொல்லிடுறேன். இந்த 2 சம்பவங்களை அனுப்பி தந்த வளர்மதி மற்றும் ஐயப்பனுக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிடுறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அது மட்டும் இல்ல, ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். நிறைய பேர் இப்ப கமெண்ட் பண்றதே இல்ல, என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. கமெண்ட்கள் வந்து குறைஞ்சுக்கிட்டே வருது. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அதே மாதிரி வியூஸும் ரொம்ப குறைவா தான் போயிட்டு இருக்குது. எனக்கு வியூஸ் போகுது போகல அதை பத்தி நான் யோசிக்கல. உங்களுடைய கமெண்ட்கள் எல்லாமே நான் பார்த்துருவேன். எந்த கமெண்டா இருந்தாலும் நான் படிக்கவும் செய்திருவேன். அதுக்கான ரிப்ளையும் பண்ணுவேன். அதாவது ரிப்ளைனா ஹார்ட் நான் கண்டிப்பா கொடுத்துருப்பேன். ஏன் அப்படின்னா, நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு கமாண்டும் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஊக்கத்தை கொடுக்கக்கூடியதான். அதே மாதிரி லைக்கே வந்து தட்டி விட்டுருங்க. இந்த லைக்கும் வந்து என்னுடைய ஒரு பெரிய ஊக்கத்துக்கான ஒரு மருந்துன்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயங்க, இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு தெரியக்கூடிய எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல சொல்லி நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல் இன்னும் மேலும் மேலும் வளரும். அது மட்டும் இல்லாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகானையும் தட்டிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.